இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் அவர் மிக மிக நல்லவராய் இருப்பதினாலே அவர் செய்கிறதான சில காரியங்களை இந்த மாலை வேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த உலகத்துல மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா தனிமை. ஒரு மனுஷனை ரொம்ப தொல்லை பண்ணணும்னா ஒரு ரூமில் போட்டு அடைச்சி தனியாக விட்டுட்டோம்னா அவனுக்கு அதோட வாழ்க்கை முடிஞ்சது. அந்த தனிமை என்பது ரொம்ப கொடூரமான ஒரு காரியம். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், நான் உங்களை தனியை விடுவதில்லை, நான் உங்கள் கூடவே இருப்பேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இப்படி வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ரட்சகராகிய இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பண்ண எல்லா நாளும் உன் கூட நான் என்ன செய்வேன், இருப்பேன். இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தனிமையின் மத்தியிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருப்பதினால என்ன நன்மை? சில பேரை நம்ம கூட வச்சிருந்தா அதுதான் பெரிய பிரச்சனையா மாறிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆளை போய் நம்ம கூட வச்சிருந்தோமே அப்படின்னு நினைப்போம். இந்த ஆளு நமக்கு துணையா இருக்கிறது பதிலா வினையாலாம் இருக்கான் அப்படின்னு நினைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் நம்ம கூட உலகத்தின் முடிவடைந்த சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்த்தோம்னா, ஆதியாகமம் அதனுடைய 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் என்று அவன் எஜமானன் என்ன செய்தானா கண்டு. அவன் எஜமானன் என்ன செய்தான், கண்டான். அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்ய பண்ணுகிறார், வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானன் என்ன செய்தானா, கண்டானா. அப்போ ஒரு மனுஷனோட கர்த்தர் இருப்பார், ஆனால் அவன் செய்கிறதை எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த 2025ஆவது ஆண்டுல கர்த்தர் நம்ம கூட இருப்பதினால கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, நாம செய்கிறதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நாம என்ன செய்யறோமோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வேதம் இப்படி சொல்லுது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, நீ கையிட்டு செய்யும் ஏற்ற காலத்துல உன் தேசத்துல என்ன பெய்யும், மழை பெய்யும். ஏற்ற காலத்துல உன் தேசத்துல என்ன பெய்யும், மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருப்பார், ஆனால் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிறதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். என்ன செய்றீங்களோ உடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வ, சாப்பிடுவ. நம்ம கையின் பிரயாசத்தை வட்டிக்காரனோ நம்ம கையின் பிரயாசத்தை அங்கே ஆஸ்பத்திரியிலையோ அல்ல, நாம செய்கிற கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் அதுதான். நாம் செய்கிறதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். செய்கிறதையெல்லாம் வாய்க்க பண்ணுவார். அப்படி கர்த்தர் செய்கிறதையெல்லாம் வாய்க்கப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு நாம பார்த்தோம்னா, அந்த வசனத்துல நாம இப்படி வாசிக்கிறோம், அவன் எஜமானன் கண்டு
தன் வீட்டுக்குண்டான எல்லாவற்றையும் இவன் கையில கொடுத்துட்டாராம். எல்லாத்தையும் இவன் கையில என்ன செஞ்சுட்டான்? கொடுத்துட்டான். அது அர்த்தம் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். எல்லாம் சொல்லுங்க, உயர்த்துவார். கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். நம்மை உயர்த்தாமல் வேற யாரையும் கர்த்தர் என்ன செய்ய முடியாது? உயர்த்த மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை இந்த வருஷத்துல கர்த்தர் உயர்த்துவார். நல்லா சொல்லுங்களேன், உங்களை இந்த வருஷத்துல கர்த்தர் உயர்த்துவார். அப்போ நம்மை கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 113ஆம் சங்கீதத்துல நாம 7ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறாரா? உயர்த்துகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில சிறியவனாக எளியவனாக இருக்கிற நம்மை கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் தைரியமா நெஞ்ச தட்டி சொல்ல முடியும். நான் பக்கத்துல இருக்கிறதான ஆழ்வார் தோப்புங்கிற கிராமத்துலதான் பிறந்து வளர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்க கிராமத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பஸ் வசதி கிடையாது. பஸ் ஏறணும்னா ஆழ்வார் திருநெறி தான் வரணும். தாமிரபரணி ஆற்றை தாண்டி ஆழ்வார் திருநெறிக்கு வந்துதான் பஸ் ஏறணும். அந்த ஆழ்வார் திருப்புல இருக்கிறதான அந்த ஆற்றங்கரையில நின்று மேல பறக்கிற விமானத்தை பார்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன குருவி காக்கா மாதிரி மேல பறக்கும். அதை பார்த்துட்டு பிளைன் போகுது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாள் அந்த விமானத்துல ஏறி நான் பயணம் செய்வேன் நினைச்சதே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்னை உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு போகும்படி, அடிக்கடி விமானத்துல போகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. பக்கத்துல நேசரேத்துலதான் நான் 11ஆவது வகுப்பு வரையும் படித்தேன். அப்போ எஸ்எஸ்எல்சி 9th 10th 11th எஸ்எஸ்எல்சி ஆழ்வார் நகரில இருந்து ஆழ்வார் தோப்புல இருந்து சைக்கிள்ல வருவேன். இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் அங்கே ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்போ வர்ற நேரத்துல சைக்கிள் டயருக்குள்ள டியூப்பு வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, கிழிஞ்சிருச்சு. இந்த சைக்கிள் டயருக்குள்ள இருக்கிற டியூப்பு வாங்கி போட முடியாம பெட்ரோல் துணியை திரிச்சு டியூப் மாதிரி உள்ள மாட்டி 1 நாள் 2 நாள்ல 3 மாசம் ஓட்டிங்க. அவ்வளவு பெரிய பணக்காரன் நான். அவ்வளவு பெரிய பணக்காரன் நான். கர்த்தர் என்னை உயர்த்தினபடினால எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு 4 ஏர் கண்டிஷன் கார் கொடுத்திருக்கிறார். எதுவும் எங்க அப்பாவோ தாத்தாவோ வச்சுட்டு போனது கிடையாது. இந்த இயேசுநாதர் மேல பைத்தியமா மாறி அவரையே பிடிச்சுக்கிட்டதுனால அவர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவர் கூட இருந்தா போதும், அவர் நம்மளை என்ன செஞ்சுட்டே இருப்பார்? உயர்த்திட்டே இருப்பார். அருமையான கிருஷ்ணபையா சொல்லும்போது சொன்னார், நிறைய பேருக்கு மொழிபெயர்ப்பார், ஆங்கிலத்துல பேசுவார், தமிழ்ல பேசுவார்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் 3ஆவது வகுப்புல தான் ஏபிசிடியே படித்தேன். 3ஆவதுல தான் ஏபிசிடியே என்ன செஞ்சேன்? படித்தேன். 6ஆவது வகுப்புல தான் கிராமர் சொல்லி கொடுத்தாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் 6ஆவது வகுப்புல தான் சொல்லி கொடுத்தாங்க. 11ஆவது வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியத்துல தான் படித்தேன். 11ஆவது வகுப்புல ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டார். ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால என்னை ஃபெயில் ஆக்கி போட்டார். அதனால எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆகிட்டு தான் சென்னையில பைபிள் காலேஜுக்கு போனேன். சுற்றி இருக்கிற எல்லாம் பெரிய பெரிய படித்தவங்களா இருந்தாங்க. ஒருத்தட்ட கேட்டேன், ஐயா என்ன படிச்சிருக்கேன்? எம்ஏன்னார். ஒருத்தட்ட கேட்டேன் பிஎஸ்சின்னார். ஒருத்தட்ட கேட்டேன் பிகாம்னார். நான் பிகாம் ஆயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இருக்கிறதான ஓநாய்களின் நடுவில் அனுப்பப்பட்டதான ஆட்டுக்குட்டியை போல அவர்கள் மத்தியில் இருங்க. எல்லாம் நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹாய், ஹலோ, வாயோ அப்படின்னு ஒன்றும் புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் இருந்தேன். அப்படிப்பட்டதான நிலைமையில தான் கர்த்தர் கூட இருந்தபடினால கர்த்தர் உயர்த்த தொடங்கினார். அல்லேலூயா. என்னை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எவரையும் உயர்த்த என் தேவனால் கூடும். எவரையும் உயர்த்த என் தேவனால் கூடும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை. அவர்தான் நம்மை உயர்த்துகிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமே. அப்போ அவர் முதல்ல சொல்றாரு, நான் உன் கூடவே
இருப்பேன். நான் உன் கூடவே என்ன செய்வேன்? இருப்பேன். இரண்டாவது, ஆண்டவர் கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை போதித்து நடத்துகிற நல்ல தேவன். நடத்துகிறவர், எல்லாம் சொல்லுங்க, நடத்துகிறவர். அவர் நம்ம என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். பாத்தீங்கன்னா பஸ்ல பின்னால ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்கோம், நடத்துனர் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். என்ன நடத்துவாரு? நடத்துனர், கண்டக்டர். ஒரு பஸ்ஸுக்கு கண்டக்டர் இல்லைன்னா அந்த பஸ் ஒழுங்கா என்ன செய்யாது? ஓடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அப்பப்போ விசில் அடிக்கணும். அப்பதான் பஸ் என்ன செய்யும்? நிற்கும். 2 விசில் அடிச்ச உடனே பஸ் என்ன செய்யும்? போகும். பின்னால வரட்டும்னா வரட்டும் வரட்டும் வரட்டும்னு சொல்லுவாரு. இடிக்கலன்னு இடிச்சவரை இடிச்சுட்டுன்னு சொல்லுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதே போல நம்மை நன்றாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நம்மை அவர் போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை போதித்து என்ன செய்கிறவர்? நடத்துகிறார். அவரை போல கற்றுக் கொடுக்க ஒருவரால் முடியவே முடியாது. அவர்தான் கற்றுக் கொடுக்க வல்லமையுள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா பேழை, போட் அப்படின்னு நாம பார்க்கிறோம். திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா நோவாவை கூப்பிடுறாரு. நோவாவை கூப்பிட்டு சொல்றாரு, நோவாவே நீ கொப்பேர் மரத்தினால் ஒரு பேரை என்ன செய்வாயாக? ஒன்று பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டுறல. ஆண்டவர் அதுக்கு நீளம், அதுக்கு அகலம், அதுக்கு உயரம் எல்லாம் என்ன செய்து கொடுக்கிறார்? சொல்லி கொடுக்கிறார். 300 முழ நீளம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு 30 முழ உயரம், 50 முழ அகலம். இதெல்லாம் என்ன செய்வாயாக? செய்வாயாக. 300 முழம்னா 450 அடி. கிட்டத்தட்ட இங்க இருந்து பழம்பழம் தூரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 50 முழ அகலம்னா 75 அடி. 50 முழ அகலம்னா எவ்வளவு? 75 அடியை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30 முழ உயரம்னா கிட்டத்தட்ட 45 அடி உயரம். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய படகை ஆண்டவர் உண்டு பண்ண சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தூத்துக்குடியில இப்போ ஊழியம் செய்கிறேன். அங்க இருக்கிறதான என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த படகு கட்டுகிறதான தொழில் செய்கிறார். அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, பிஷப் ஐயா, அந்த ஆண்டவர் எப்படி நோவாவுக்கு ஒரு ரேஷியோ சொல்லி கொடுத்தாரோ அந்த ரேஷியோட தான் இன்னைக்கு நாம படகு கட்டுறோம்ன்றாங்க. படகு கட்டி கொடுத்தவர் ஆண்டவர். படகு கட்டுறதுக்கு என்ன செஞ்சவர்? இப்படிதான்ப்பா படகு கட்டணும் அப்படி சொல்லி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ரா புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா மோசேயை பார்த்து திடீர்னு சொல்ல 25ஆம் அதிகாரத்துல, நீ நான் வாசம் பண்ணும்படி ஒரு வாசஸ்தலத்தை என்ன செய்வாயாக? உண்டு பண்ணுவாயாக. நான் உனக்கு காண்பிக்கிற மாதிரியின்படியே அதை நீ என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாய் மோசேக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொல்லிக் கொடுத்த முறைமையின்படியே மோசே என்ன செய்தாராம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்தை செய்தார். வனாந்தரத்துல இருக்க வேண்டும். அந்த வனாந்தரத்துல இருந்தாலும் அந்த ஆசரிப்பு கூடாரம் விழுந்து விடாதபடி அதற்கான அங்கே முளைகள், அதற்கான கயிறு, அதற்கான தூணு எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஆண்டவர் நன்றாய் கற்று தருகிறவராயிருக்கிறார். நமக்கு என்ன வேணுமோ அதை அவர் சொல்லி தருகிற நல்ல தேவனாயிருப்பார். நம்ம கற்று தருகிற நல்ல தேவனாயிருப்பார். என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவரை மாதிரி கற்றுத்தர ஒருவராலும் முடியவே முடியாது. நான் பைபிள் காலேஜில் போய் சேர்ந்தேன்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 17ஆம் தேதி தான் போய் சேர்ந்தேன். 17ஆம் தேதி போய் சேர்ந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்க சொன்னாங்க 19ஆம் தேதி பரீட்சை. இடையில ஒரு நாள் தான் இருக்குது. இந்த 19ஆம் தேதி பரீட்சைகளை அது சொல்லிட்டாங்க 50% மார்க்குக்கு குறையாம வாங்கினா வீட்டுக்கு அனுப்பிடுவோன்னு. நான் ஒரு நாள் தான் இருக்கு. 18ஆம் தேதி எல்லாம் எழுதி முடிச்சுட்டு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்னையில புரசவாக்கத்துல மில்லர்ஸ் ரோட்ல இருந்ததான இந்த காலேஜில் மேல 3வது மாடி மொட்டை மாடியில எல்லாம் நோட்டையும் விரிச்சு வச்சு ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டேன், மரியாமோனே இதெல்லாம் நீர் பார்த்துக்கோ, எனக்கு ஒன்றும் தெரியாது, இது ஒன்றும் எனக்கு என்ன செய்யாது தெரியாது, நாளைக்கு என்ன எழுதணும், பரீட்சை எழுதணும், பரீட்சையில ஃபெயிலான வீட்டுக்கு போயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒன்றும் நஷ்டமும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் ஊழியத்தில் அழைத்தது உண்மையானால் என்னை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு பரீட்சை எழுதுனேன். 19ஆம் தேதி பரீட்சை எழுதணும், 20ஆம் தேதி சனிக்கிழமை, 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 22ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. 22ஆம் தேதி ரிசல்ட் வந்தால் 27 மாணவர்கள் நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு பேரமா கூப்பிடுறாரு, என் பேரை மட்டும் காணும். படப்படான்னு நெஞ்செல்லாம் அடிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசி ஆள் நான் தான். அந்த வாத்தியார் என் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே பக்கத்துல வான் கூப்பிட்டாரு, முதுகுல தட்டி கொடுத்து வெரி குட் பாயினாரு. எனக்கு இவர் கிண்டல் பண்றாரு போல தெரியுது, பெரிய அண்டா முட்டையா வாங்கியிருக்கேன் போல தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனா சொன்னாரு, நீ 70 மார்க் வாங்கியிருக்கேன்னாரு. 70 மார்க் வாங்கியிருக்காரு. எனக்கே என்னால நம்ப முடியல. எனக்கு அடுத்த மார்க்கே 35 மார்க் தான். 17 நாள் படிச்சவனுக்கு 35 மார்க்கு, படிக்காத எனக்கு 70 மார்க். கற்று தருகிற நல்ல ஆண்டவர். அவர் நமக்கு என்ன செய்ய தருகிறவர்? கற்று தருகிற ஆண்டவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்றேன்னா, என் வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்ததினால அவருடைய அன்பை என்னால மறக்கவே முடியாது. அவருடைய அன்பை என்னால் என்ன செய்யவே முடியாது, மறக்கவே முடியாது. எத்தனை 1000 நாவல்கள் இருந்தாலும் அவருடைய அன்பை சொல்லி முடிக்க முடியவே முடியாது. அத்தனை பெரியவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் கற்றுத் தருகிறதான ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் தான் நம்மை நடத்துகிறவர். அவர் தான் நம்ம என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். அவர் எப்படி நடத்துவாராம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வேதம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிறமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை எப்படி ஆக்குவாரா? நிறமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோட்டை போலவும் என்ன செய்வாய்? இருப்பாய். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நம்மளை எப்போ நடத்துவாரா? டெய்லி நடத்துவார். கர்த்தர் நம்மளை டெய்லி என்ன செய்வார்? நடத்துவார். கர்த்தர் டெய்லி நடத்தினா மகா வறட்சியான காலத்துல, ரொம்ப வறண்டு போன காலத்துல கூட கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்க முடியும். கர்த்தர் நம்ம என்ன ஆக்க முடியும்? திருப்தி ஆக்க முடியும். மகா வறட்சியான காலத்துல கூட கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை என்ன ஆக்கிடுவாரு? திருப்தி ஆக்கிடுவார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டாயிருந்த பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆபிரகாமின் நாட்களில் உண்டாயிருந்த பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் என்ன செஞ்சிருச்சு? ஈசாக்கின் நாட்களிலே உண்டாயிற்று. ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. 26:1 நாம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:1 அங்க ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் அப்படின்னாச்சுன்னா என்ன? தேசத்துல மழை இருக்காது, ஒரு காரியமும் நடக்காது. ஆனால் அந்த பஞ்ச காலத்துல ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தான் இருந்ததான தேசத்துல விதை விதைத்தார். இருந்த தேசத்துல என்ன செய்தார்? விதை விதைத்தார். 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் எத்தனை வருஷம், எத்தனை மடங்கு பெற்றாரோ? 100 மடங்கு பலனை பெற்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா வறட்சியான காலத்துல 100 மடங்கு பலனை கர்த்தர் தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது என்ன வறட்சியான காலமா? மகா வறட்சியான காலம். ரொம்ப வறண்டு போன காலத்திலோ கர்த்தர் நம்மை அவர் திருப்தியாக்க வல்லவராயிருக்கிறார். ஈசாக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தது மாத்திரமல்ல, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வரவர விருத்தி அடைந்து எப்படி ஆனாரா?
மகா பெரியவனானார். அப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடத்தினால் நம்ம வாழ்க்கையில வறட்சியான காலத்திலும் நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்கிடுவார். அல்லேலூயா. ரொம்ப வறண்டு போன காலமாய் ஒரு வேலை இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த சில ஆண்டுகளுக்கு கொரோனா வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கொரோனா வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல ஒரு வசனம் இப்படி எழுதியிருக்கிறது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எரிகோ இஸ்ரவேல் கற்புத்திருப்பதாய் அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவனும் வெளியே போகவும் இல்லை, ஒருவனும் உள்ளே வரவும் இல்லை. ஒருவனும் வெளியே போகவும் இல்லை, ஒருவனும் உள்ளே வரவும் இல்லை. அதுதான் கொரோனா சமயத்துல நடந்துச்சு. அல்லேலூயா. கொரோனா சமயத்துல நடந்தது அதுதான். ஒருவனும் வெளியே போகல, ஒருவன் உள்ளே என்ன செய்ய முடியல, வர முடியல. ஊழியத்துல பயங்கர நெருக்கங்கள், ஆராதனை நடத்த முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் எங்களையும் போஷித்தார். அநேக கஷ்டப்படுகிற ஊழியர்களை, கஷ்டப்படுகிற விசுவாச பிள்ளைகளை போஷிப்பிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. எதனாலன்னா நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மகா வறட்சியான காலத்திலும் நம்முடைய ஆத்மாவை அவர் என்ன ஆக்கிடுவார்? திருப்தி ஆக்கிடுவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அவர் நம்மை போதித்து நடத்துவார். அவர் நம்மை போதித்து என்ன செய்வார்? நடத்துவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார். அங்கே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வேதம் சொல்கிறது, நான் உனக்கு விதிக்கும் உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய கவனமாயிருந்து அவருடைய பிரமாணங்களை கை கொள்வாயானால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. முதலாவது அவர் நம்ம கூட இருக்கிறவர். இரண்டாவது அவர் நம்மை போதித்து நடத்துகிறார். மூணாவது அவர் தான் நல்ல டாக்டர். எல்லாருக்கும் அவர் தான் நல்ல டாக்டர். எத்தனை பேர் அவர் தான் நல்ல டாக்டர் சொல்றீங்க? அவரை போல நல்ல வைத்தியர் யாரும் கிடையவே கிடையாது. அவர் தான் நல்ல வைத்தியர். அல்லேலூயா. அதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு 9 தடவை தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அல்லேலூயா. எத்தனை தடவை தான் வந்திருக்கு? 9 தடவை தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய பெற்றோர் என்னை விசுவாசத்திலே வளர்த்தார்கள். என்னுடைய 58வது வயது வரை என் சரீரத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதில்லை, ஒரு மாத்திரை எடுத்ததில்லை. மருத்துவமனைன்னா எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்படிதான் வளர்ந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை. 8வது முறை 2018ஆவது ஆண்டில் ஹார்ட் அட்டாக் வந்த பொழுது என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்டா, என்னுடைய மகன் பெரியவர் ஊழியத்தில் வந்துட்டாரு. 2 பேரும் சேர்ந்து, டேடி எங்களுக்காக நீங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தூத்துக்குடியில் இருக்கிறதான அருள்ராஜ் ஆஸ்பத்திரியில் பெரிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருதய நிபுணர் டாக்டர் கர்த்தருக்கு நிலாம்புஜினின் அப்படிங்கிறதான அவர் பரிசோதனை பண்ணிட்டு சொன்னார், 3 மெயின் பிளாக்ஸ் இருக்கிறது, 3 இடத்துல அடைப்பு இருக்கிறது. உடனே இதை ஆன்ஜியோ பண்ண முடியாது, ஓப்பன் ஹார்ட் தான் பண்ணணும்ட்டார். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஜெபம் பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் என்னை சரி பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருஷத்துல 2024ஆவது ஆண்டுக்கு இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம், போன வருஷம் 2024 ஜனவரியில பயங்கர இழப்புகள் எனக்கு தொடர்ந்து. என்னுடைய ரொம்ப நெருக்கமான அநேக ஊழியர்களை நான் இழந்து போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்கள் என்னால் சகிக்கவே முடியாத சில இழப்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. என்னுடைய பேராயத்துல டேராடூன் அப்படிங்கிற இடத்துல ஒரு பேராயர் இருந்தார். ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவர், என்னை ரொம்ப நேசிக்கிறவர், நான் அவரை நேசிக்கிறவர். கடந்த ஜனவரி 16ஆம் தேதி எங்கள் திருச்சபையில ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெற்றுவிட்டு அவர் திரும்ப மயிலாடுதுறைக்கு போனார். அங்கே போன நேரத்தில் அவர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. ஆன்ஜியோ பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். போனேன், பார்த்தேன். 22ஆம் தேதி அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து விட்டார். எனக்கு பெரிய அதிர்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா
அவருடைய சரீரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அதை கொண்டு போகணும், டேராடூனுக்கு கொண்டு போக வேண்டும். இவங்க போய் என்ன பேசுறது, என்ன பண்றது, பயங்கரமான குழப்பமான நிலைமை. அந்த நேரத்தில் என்னுடைய சரீரம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து என்னோடு கூட வேத கலாசாலையில் படித்த ஒரு நண்பர், அவன் மரித்து போனான். நான் நேசிக்கிற ஒரு பாஸ்டர் ராமநாதபுரத்தில் வயதானவர்கள் தான், அவர் கர்த்தருக்குள் நித்திரடைந்து விட்டார். என் நண்பருடைய அடக்கத்துக்கு போன பொழுது அதிர்ச்சியான அடுத்த செய்தி கேள்விப்பட்டு, அவருடைய அண்ணன் அரை மணி நேரத்துக்கு முன்னால, இவர் மறிக்கிறதுக்கு அரை மணி நேரத்தில் அவர் முன்பதாக அவருடைய சகோதரன் மறித்து போனார். இப்படி தொடர்ந்து பல பிரச்சனைகள், வியாதி, துன்பங்கள், இதையெல்லாம் பார்த்த பொழுது என்னுடைய உள்ளத்தில் கொஞ்சம் அது பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மூச்சு விட முடியாமல் கொண்டு போய் பாளையங்கோட்டையில் இருக்கிறதா, திருநெல்வேலியில் இருக்கிறதான பீஸ் ஹெல்த் சென்டரில் நான் அனுமதிக்கப்பட்டேன். டாக்டர் அன்புராஜன் அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டேன். டாக்டர்கள் பரிசோதித்து விட்டு இருந்ததால் அந்த இருதய பரிசோதனை நிபுணர் என் பிள்ளைகளை கூப்பிட்டு ரொம்ப திட்டியிருக்கிற, டாக்டர் விஸ்வாசர் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்படியே கொண்டு போய் அவரை வச்சுருங்க, அவர் செத்து போயிடுவார், 4 நாள் உட்காந்து இருமுவார், 5ஆவது நாள் செத்து போயிடுவார், அடக்கம் பண்ணிட்டு அவங்க வேலையை பாருங்க அப்படி சொல்லிட்டார். டாக்டர் விஸ்வாசரம் அங்கே பரிசோதித்த பொழுது என்னுடைய இருதயம், பொதுவாக ஒவ்வொருடைய இருதயம் குறைஞ்சது 50% வந்து EF லெவல் இருக்கணும். அதனுடைய வேலை செய்கிறது 50% இருக்கணும். எனக்கு 17% தான் இருந்தது. இல்லையா? அது பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நான் தான் கார் ஓட்டிட்டு போனேன் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது. கர்த்தர் விசுவாசம், நானே கார் ஓட்டிட்டு போனேன். என் மகா கூட வந்திருந்தேன். அவன் சொன்னா, டேடி நான் வேணா ஓட்டட்டுமான்னு சொல்லி, இல்லைம்மா பரவாயில்ல நானே ஓட்டுறேன். நான் தான் கார் ஓட்டிட்டு போனேன். என்னை கொண்டு போய் ICU வார்டில் வச்சாங்க. கர்த்தர் விசுவாசம் உண்டாவதாக. என்னுடைய இருதயம் கெட்டு போயிருந்தது, என்னுடைய நுரையீரல் கெட்டு போயிருந்தது, என்னுடைய சிறுநீரகம் கெட்டு போயிருந்தது. அது அவ்வளவுதான், முடிந்தது என்றதான நிலைமை. கர்த்தர் விசுவாசம் உண்டாவதாக. மேலே ICUல இருக்கும்போது நானும் என்னுடைய துணைவி யாரோ நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார். அங்கே சிம்சோன் தலையில் சவரகன் கத்தி படவில்லை. சிம்சோன் தலையில் சவரகன் கத்தி என்ன செய்யல படல. அப்ப நான் சொன்னேன், சிம்சோன் தலையில சவரகன் கத்தி படவில்லை என்றால் ஏன் சரீரத்துல மருத்துவரின் கத்தி படக்கூடாது? அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபித்தோம். ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு வரைக்கும் அதே பழைய இருதயத்தோடு, அதே பழைய கிட்னியோடு, அதே பழைய நுரையீரலோடு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் சாகாமல் பிழைத்திருப்பது ஆண்டுடைய கிருபை. டாக்டர் அன்புராஜன் சொல்லுவார், என்னுடைய மருத்துவ வரலாறுலேயே உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையாம்ப. அல்லேலூயா. போகும்போதெல்லாம் சொல்லுவார், வாங்க மிராக்கிள் மேன் எப்படி இருக்கிறீங்கன்னு, அற்புத மனிதரை எப்படி இருக்கிறீங்கன்னு தான் கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முந்தா நாள் கூட டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். எல்லாத்தையும் பரிசோதித்து பார்த்து விட்டு அந்த டாக்டர் கேட்டார், எந்த டாக்டர் 5ஆவது நாள் செத்து போயிடுவாரோ அதே டாக்டர் கேட்டார், ஆஞ்சியோ பண்ணீங்களா? இல்லை சார். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 4 வாழ்வுகள் எல்லாம் சரியா இருக்கிறது. 4 வாழ்வு கெட்டு போயிருந்தது, 4 வாழ்வு சரியா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ட்ரீட்மெண்டினால் அல்ல, பரலோகத்தின் தேவன் வைத்தியராயிருக்கிறார். எனக்கு பலன் தந்த ஆண்டவர் உங்களுக்கு பலன் தர வல்லவராயிருக்கிறார். எந்த வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என் இயேசுவால் குணமாக்க முடியாத வியாதி என்பது ஒன்றும் இல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் 38 வருஷமா படுத்து கிடக்கிறான். எத்தனை வருஷம் படுத்து கிடக்கிறான்? 38 வருஷமாய் படுத்து கிடக்கிறான். 38 வருஷமாய் வியாதியாயிருந்த அவனையும் என் ஆண்டவராய் இயேசு சுகமாக்கினார். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஒருவன் மரித்த 4 நாள் ஆயிற்று. மரித்த எத்தனை நாள் ஆயிற்று? 4 நாள் ஆயிற்று. அவன் சகோதரி சொல்றான், நாருமே என்று சொல்லுகிற அந்த சரீரத்திலும் என் ஆண்டவராய் இயேசு ஜீவனை தர வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. என் ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அவரே நல்ல பரிகாரி, அவரே நல்ல பரிகாரியாக இருக்கிறார். அவர்தான் நல்ல பரிகாரியாக இருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படியே சொன்னா இன்னைக்கு ராத்திரி எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவரை போல நல்ல தேவன் யாரும் இல்லவே இல்லை. இந்த வருஷத்துல
நாம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். நாம என்ன செய்யணும் அப்படின்னா முதல் காரியம் நல்லா ஜெபம் பண்ணணும். இந்த வருஷத்துல 2025ஆவது ஆண்டுல நாம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்னன்னா, ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் நல்லா என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுமா? ஆண்டவரை நோக்கி எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரை நோக்கி நாம் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்பதில் 3 காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடையதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 1ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதி சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் என்ன செய்ய வேண்டும், ஏறெடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்துல 3 பகுதி இருக்கிறது. ஒன்று அங்கே விண்ணப்பம். ஒன்று என்னது, விண்ணப்பம். விண்ணப்பம் அப்படின்னா அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் நம்ம ஒரு வேலைக்கு வேணா என்ன போடுவோம், ஒரு அப்ளிகேஷன் போடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல ஜெபம் அப்படின்னா கேட்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோர்ட்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஐ ப்ரே லார்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நம்ம கேட்கிறது. நம்ம அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விண்ணப்பம்னா ஆண்டவரிடத்துல என்ன போடுறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ளிகேஷன் போடுறது. அங்க பிரேயர் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறது, கேட்கறது. ஆனா அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது என்னன்னா கெஞ்சி கேட்டுக்கொள்வது. என்ன கேட்டுக்கொள்வது, கெஞ்சி கேட்டுக்கொள்வது. அப்ப நாம ஆண்டவரிடத்துல கெஞ்சி கேட்டுக்கொண்டால் கர்த்தர் நமக்கு இறங்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு இறங்க எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவரை நோக்கி இந்த வருஷத்துல நம்முடைய ஜெபத்தை அதிகமாய் கூட்ட வேண்டும். அதிக நேரம் ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எப்படி வாசிக்கிறோம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னாராம். சோர்ந்து போகாமல் எப்பொழுது என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு பட்டணத்திலே அநீதியான ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். ஒரு ஏழை விதவை அந்த நியாயாதிபதி இடத்துல போய் நியாயத்தை கேட்கிறார். அவர் ஓயாம அலற்றினதுனால என்ன பண்ணாராம், நியாயம் செய்தாராம். 7ஆம் வசனத்துல இப்படி சொல்ற, 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அந்தபடி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் செய்வார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இரவும் பகலும் கூப்பிட்டால் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதல் எல்லாம் என்ன செய்வார், கேட்பார். நம்முடைய கூப்பிடுதல் எல்லாம் என்ன செய்வார், கேட்பார். அவர் நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, எல்லா நேரத்திலும் ஆண்டவர்களை பேசிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜெபம் பண்றதுன்னா ஏதோ முழங்கால் போட்டு முக்காடு போட்டு கண்ணை மூடி கையை கூப்பி ஏசப்பா அப்படி கூப்பிடுறதுதான் ஜெபம் நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க நடக்கும்போது ஜெபம் பண்ணலாம், உட்கார்ந்து இருக்கும்போது ஜெபம் பண்ணலாம், சமையல் பண்ணும்போது என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். எப்ப வேணாலும் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாய் டிராவல் பண்றவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாத ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு வரை நான் தான் வண்டி ஓட்டுவேன். எனக்கு டிரைவர் கிடையாது. 64 வயது இளைஞனாக இருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகளும் 6 பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு டிரைவர் கிடையாது. எங்க போனாலும் நானே கார் ஓட்டிட்டு போவேன். சென்னைக்கு போவேன், பெங்களூர் போவேன், கேரளா போவேன். எங்க போனாலும் நானே போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனியா போவேன், தனியா தான் கார் ஓட்டிட்டு போவேன். கூட யாரையும் கூட்டிட்டு போறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாது. ஏன் தனியா போவேன்னா, தனியா போனா ஜெபம் பண்ணிக்கிட்டே போகலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு பேசிக்கிட்டே போகலாம். கூட யாராவது வந்தா தொணன்னு பேசிக்கிட்டே வருவாங்க. அவங்க ஊர் கதை, வெட்டி கதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 3வது ஆளை பற்றி பேசுவாங்க.
இல்லையா? இவனை பத்தி என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை பத்தி பேசுவான், இல்லாத ஒரு ஆளை பத்தி பேசுவான். கர்த்தருக்கு சொல்றான், அந்த பேராயர் இந்த ட்ரெஸ் போட்டாரு, கர்த்தருக்கு சொல்றான் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி காபி கலர்ல போட்டிருக்காரு, இவர் ஏன் ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல போட்டிருக்காரு, கர்த்தருக்கு சொல்றான் இவர் ஏன் ஒரு மாதிரி போட்டிருக்காரு, சாமியார் மாதிரி வந்திருக்காரு. இது ரெண்டு பேரும் சேர்ந்து எதைதான் பேசுவான், மூணாவது ஒரு ஆளை பத்தி தான் என்ன செய்வான், பேசுவான். அதுக்கு பதிலாக தனியா போன ஏசுநாதர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்றேன், ஒன்று ஜெபம் பண்ணிட்டே போவேன், அப்படி இல்லை ஆடியோ பைபிள் இருக்கு, அதை போட்டு விடு, நல்ல வசனத்தை கேட்டுக்கிட்டே போவேன், வசனத்தை என்ன செஞ்சுட்டே போவேன், கேட்டுக்கிட்டே போவேன். கர்த்தருக்கு சொல்றேன், ஏன் சொல்றேன்னா ஜெபம் என்பது இனிமையான ஒரு காரியம். சில பேர் ஜெபம் பண்ணா போர் அடிக்குதுங்க, ஜெபம் பண்ணா தூக்கம் வந்துடுதுங்க. கர்த்தருக்கு சொல்றேன், யாராவது ஃப்ரெண்ட்ஸுகிட்ட பேசினா தூக்கம் வருமா, நண்பர்கிட்ட பேசினா தூக்கம் வருமா, நேரம் போறதே தெரியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு நண்பரை போல என்ன வேணாலும் நீங்க வளரலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்ன வேணாலும் வளரலாம். ஆமா, வேற யார்கிட்டயா வளரனா வெளியே போய் என்ன செஞ்சிருவான், இவன் வளருவாயேன்னு சொல்லிடுவான், இது ஒரு வாட்டர் டப்பான்னு சொல்லிடுவான். வெளியே போய் சொல்லியாச்சுன்னா இது ஒரு பிஞ்சல் தொல்பொருள்னு சொல்லிடுவான். இல்லையா? ஆனா ஏசுநாதர்கிட்ட வளரணும், அவர் என்ன செய்ய மாட்டார், ஒன்றும் சொல்ல மாட்டார். பாவம் இந்த பிள்ளை யாருக்கவே வளரும், நம்ம கிட்ட தான் வளருதுன்னு சொல்லி என்ன செஞ்சுக்குவார், ஏற்றுக்குவார். நம்ம அப்பா ரொம்ப நல்லவர், நம்ம அப்பா ரொம்ப எப்படிப்பட்டவர், நல்லவர். அப்பா இப்படி எல்லாம் நடக்குது சாமி, கொஞ்சம் பாருங்கப்பா, நான் ரொம்ப கோபம் வந்துன்னா மரியாமனே இறங்குன்றேன். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இல்லையா? அப்போ அவங்க உரிமையோட ஏசப்பாட்ட உரிமையோட என்ன செய்யணும், பேச வேணும், உரிமையோட பேசணும். நாங்கள் அப்படிதான் கேட்டு வாங்கியிருக்கேன். சின்ன வயசுல எங்க அப்பாட்ட போய் குச்சி கேட்டேன், ஸ்லேட் எழுதுற ஸ்லேட் பென்சில், குச்சி கேட்டேன். குச்சி கேட்டாவே எங்க அப்பா சொன்னாரு, அந்த முக்கில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, ஏசப்பா தருவாரு. எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ ஒரு பெரிய ஆளாக இருப்பார் போல தெரியுது, எங்க அப்பாவுக்கு தர முடியாது, அவர் தருவார் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முக்கில் போய் முழங்கால் போட்டு ஏசப்பா எங்க அப்பாட்ட குச்சி கேட்டேன், அவர் தரமாட்டேன்ட்டாரு, நீர் தருவியதான் தாரும், ஒருவேளை பலசர கடைக்காரா இருப்பாரா என்னன்னு தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாருன்னு கேட்டேன். கண்ணை மூடிச்சு பார்த்தா அந்த ஸ்டூல்ல ஒரு பாக்ஸ் நிறைய குச்சி இருந்துச்சு. அதுதான் விசுவாசம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேட்கிற 10 பைசா ஆனாலும் சரி, 10 லட்சம் ஆனாலும் சரி, 10 கோடி ஆனாலும் சரி, அவர்கிட்ட கேட்டா தருவாருங்க. கேட்டா தருவார். போன மாசம் எனக்கு ரொம்ப நெருக்கடியான மாசம், நிறைய ஊழியர் கூடுகைகளுக்கு உதவி செய்து கொண்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரண்ட் பில்லு வேற வந்துருச்சு, பிள்ளைகளுக்கு வேற ஏதாவது செய்ய வேண்டும், வருட கடைசி கேலண்டர் ரெடிக்கணும், எல்லாம் கரண்ட் பில்லே ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 மாசத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சது ஒரு 70,000 80,000 ரூபா கட்ட வேண்டும். ஏன்னா சர்ச்சில் ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் சர்ச்சு, 4 ஆராதனை நடக்குது. காலையில் 5 மணிக்கு ஆன் பண்ணால் 1 மணிக்கு தான் ஆஃப் பண்ணுவாங்க. யார் அப்போட்டு கரண்டு, அவங்களுக்கு என்ன பேசாமல் போட்டு விட்டு பேசாமல் இருப்பான். 18ஆம் தேதி நமக்கு தான் டப்புன்னு அடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா இன்னைக்கு என்ன கட்டணுமே, கரண்ட் பில் கட்டணுமே அப்படின்னு சொல்லி அப்போ தான் டப்புன்னு அடிக்கும். எவ்வளவு தேவைன்னாலும் அவர் தான் தருவாருங்க. 70 பைசா தருவார், 75,000 தருவார், 78 லட்சத்தையும் தருவார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லவே. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும். மத்திய 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 14:14 சொன்னாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். எதை கேட்டாலும் செய்வேன். நான் முதல்ல ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஆண்டவர்கிட்ட வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை கேட்டேன். அப்போ எனக்கு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை கிடையாது. ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை வேணும். எங்கள் வீட்டம்மா அப்போ தான் கல்யாணம் புதுசு. ஒரு நாள் கடைக்கு கூப்பிட்டு போய் அந்த மொய்யும் அந்த காசில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. நம்ம மேலே சுருக்கு போய் கிடையாது, அந்த முந்தியில் முடிச்சு அந்த வந்த மொய்யில் கொஞ்சம் பணத்தை வச்சு என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் முதல்ல என் வீட்டம்மா தான் வாங்கி தந்தான். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அந்த ஒயிலில் கோடு போட்டது வேணும். எனக்கு கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. ஏசுநாட்டு எதை கேட்டாலும் டிசைனோட கேட்பேன். ஆண்டவரே அதில் வெள்ளையில் கோடு போட்டது வேணும். அப்போ எங்கள் பாஸ்டர் சீனியர் பாஸ்டர் வேற வேஷ்டி ஜிப்பாவை தவிர வேற எதுவும் போட மாட்டார். ஒரு நாள் டிஏ கடைக்கு கூட்டிகிட்டு போனார். போன உடனே நேராக பேண்ட் செக்ஷனுக்கு போகிறார். இவர் என்ன பேண்ட் செக்ஷனுக்கு போகிறாரு என்ன தெரியல.
நான் போன உடனே அப்படியே ரேக்கை பார்த்தேன், முதல்ல கண்ணில் விழுந்து போட்ட பேண்ட் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரு நேரே அதை போய் தான் எடுத்தார். எடுத்த உடனே தம்பி நல்லா இருக்காருன்னார். நல்லா இருக்குது ஐயா, நான் விலை கூடுதலாக இருக்கேன்னு எடுத்தாரு. கிழிச்சாரு. யாருக்கு வாங்கினாலும் தெரியாது, கேட்கறதுக்கு தைரியமும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் நாங்கள் வளர்ந்தோம். சீனியர் பாஸ்கிட்ட என்ன செய்யறது கிடையாது, பேச தெரியாது, பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சொந்த பேரன் என் மகன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பால் பவுடர் வாங்குறது 100 ரூபா கேட்டேன். அதுக்கு சொல்லிட்டாரு, பால் பவுடர் வாங்குறதுக்கு காசு இல்லை, பால் பவுடர் வேணா ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணு, அவன் தந்தா பால் பவுடர் வாங்கி கூட அதை தண்ணீர் கொடுத்து போயிட்டாரு. லேலுயா. சொந்த பேரன். இவளுக்கு வளர்ப்பு தாயா தவப்பனார், என் வீட்டம்மா வளர்த்த தவப்பனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொந்த பேரனுக்கு போய் 100 ரூபா கேட்டால் தரமாட்டேன்ட்டார். ஏன் தரலைன்னா விசுவாசத்திலே வளர்ப்பதற்கு. ஏன் இதை சொல்றேன்னா, எதை கேட்டாலும் கர்த்தர் தருவாங்க. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லவே இல்லை. எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செய்வார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற ஒரு தைரியம், நமக்குள்ள ஒரு பெரிய தைரியம். நாம எதையாகிலும் ஒரு சித்தத்தின்படி கேட்டா அவர் என்ன செஞ்சிருவார், தந்துடுவார். தைரியமா கேட்கலாம், தைரியமா என்ன செய்யலாம், நம்ம ஆண்டோட கேட்கலாம். கேட்ட ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். முதல்ல ஜெபிக்கணும். 2வது வேதம் வாசிக்கணும். 2வது வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். இந்த வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் எப்படி இருக்க வேண்டுமா, தியானமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் அதனை நடப்பதற்கு கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசித்து தியானித்து அதன்படி செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். ஆனால் வேதம் தான் நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது ரொம்ப முக்கியமானது சபை. ஆராதனைக்கு என்ன செய்யணும், வரணும். ஒழுங்கா ஆராதனைக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு